நான் சொல்லக்கூடிய அரசியல் தலைவருக்கு அல்லது கட்சிக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் நேரடியாக என்ன கேள்வியை முன்வைக்க விரும்புகிறீர்கள் அல்லது என்ன கருத்தை அவங்கள பத்தி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற ஒன்லைனர்ஸ் கேட்க போறேன். தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து, யார் முன்வைக்க விரும்புறீங்க? வாரிசே இல்லையே, அப்புறம் சொத்து சேர்க்குறீங்க. எப்போ வந்துட்டு மந்திரிகளை அவங்கள சுயமாக சிந்திக்கிற ஒரு மந்திரிகளாக செய்ய போகிறாங்க? ஒரு கையாட்டி பொம்மையாக வைக்காம அவங்களா சிந்திச்சு அவங்களா செயல்படுற மந்திரிகளாக எப்போ அவங்க செயல்பட விட போகிறாங்க? அப்புறம் இன்னொரு கேள்வியும் இருக்குது, அவங்க பேர்லேயே ஏன் எல்லாத்தையும் வைக்கணும்? எல்லாமே பெரிய தலைவர்களோ இல்லை மக்கள் பேர்லையோ வைக்காம அவங்க பேர்லேயே ஏன் வைக்கணும்? திட்டங்கள் எல்லாம் ஏன் அவங்க பேர்லயே வைக்கணும்? மக்களுக்காக நான் சொல்ல மட்டும் தெரியுது. ஆனா கொடுக்குற இலவசத்துல கூட அவங்களோட போஸ்டர் நல்லா அடிச்சு ஒட்ட தெரியுது. இங்கிருந்து மெனக்கட்டு ஒரு சென்னைக்கு ஃப்ளட் வந்தப்ப சென்னைக்கு கொடுக்குற அந்த இங்கிருந்து கொடுக்குற அந்த மக்களுக்காக கொடுக்குற பொருட்களை கூட இடையில வழிமறிச்சு மாத்தினவங்க நிறைய பேர். இந்த போஸ்டர் வந்து அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க, இலவசமா தரணும்னு நினைக்கிறவங்க, மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து காட்டிக்க மாட்டாங்க. அதை ஏன் காட்டிட்டு செய்யணும்? எதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி செய்யணும்? அப்படி செய்யறதுக்கான விளம்பரப்படுத்த நிறுத்தணும். பத்திரிகையாளர்கள் சந்திப்பை மட்டும் ஏன் அவங்க தவிர்க்கிறாங்க? நேரடியாக ஏன் காணொலி காட்சி மூலியமா ஏன் திறந்து வைக்கிறாங்க? நேரடியாக மக்களோட சந்திக்கலாமே. மக்களுக்கு நேரம் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா மக்களோட செல்வாக்கு இன்னும் டபுள் மடங்கா, 3 மடங்கா, 4 மடங்கு அதிகரிக்கும். ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறக்கே டைம் இருக்காமா, ஆனால் ரேஷன் கார்டு அடித்து 5 வருஷம் ஆச்சு புதுசு, அது அடிக்கிற டைம் இல்லையாமா. இது எங்கே சொல்கிறது சார்? இத்தனை ஆட்சியில் பண்ணாத இனிமேட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ ஆட்சி காலத்தில் பண்ணாத இனிமேட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். மக்களுக்காக நான் சொல்கிறாங்க. இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களே, உங்கள் சொத்தை மக்களுக்காக நான் சொல்கிறீங்களே, அந்த சொத்தை மக்களுக்காக எழுதி வைப்பீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காக எழுதி வைப்பீங்களா? அமைச்சர்கள் ஃபுல்லாக அவங்க காலில் விழுகிறாங்க. ஸோ அதனால் அவன்கிட்ட கேட்குறது, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்க இருப்பது, கிங்கும் நான் தான், கிங் மேக்கரும் நான் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அதிமுக யார் கைக்கு போகும்? அதிமுகவோட பவர் யாருக்கு வரும்? அரசியல் வாரிசு யாருன்னு கேக்குறீங்களா? அரசியல் வாரிசு அதிமுக அடுத்து யார் கையில்? இது அம்மா நாடா இல்லை தமிழ்நாடா? சார், நான் 10th படிக்கும்போது சமச்சீர் கல்வி புக்கு படித்தேன். அப்போ வந்து கலைஞர் ஐயாவோட செம்மொழி மாநாடோட இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து அம்மா வந்து அது அந்த பேஜை வந்து ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டினாங்க. எதுக்கு அப்படி ஒட்டணும்? அது நல்ல விஷயம் தானே சார்? எத்தனையோ கட்சி வந்துச்சு, பூர்ண மதுவிலக்கு நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை அம்மா வந்து அதை பற்றி பேசவே இல்லை. ஏன் அமைதியாக இருக்காங்க சார்? இப்போ ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஏதாச்சும் கேஸ் பதிவாயிருச்சுன்னா அவனால் போலீஸ் ட்ரைனிங்கும் ஐஏஎஸ் ஆக முடியாது. இவங்க மேலே சொத்துக்கு இப்போ அளவுக்கு வந்துருச்சு. திரும்ப இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்து நாட்டை ஆளலாம்?